மீது சென்று கதுவ உவந்த பெருவழி ஓடி வந்தானே அறிபிரமன் தக்கன் அருக்கனுடன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 1411 நவாக்கிரி அத்தியாயத்தில் 4ஆம் தந்திரத்தில் இன்று நாம் சிந்திக்க உள்ளோம். உண்மையிலே ஒரு அருமையான மந்திரம் தான். இன்னைக்கு நவாக்கிரியனுடைய சக்கரத்தினுடைய நன்மைகளை விவரிக்கின்றார். விலங்கிடு வானிடை நின்றவை எல்லாம் வணங்கிடும் மண்டலம் மண்ணுயிராக நலம் கிளர் நன்மைகள் நாரணன் ஒத்து கணங்கிடை நின்று அவை சொல்லலும் ஆமே. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்ல ஒரு கொஸ்டின் போட்டேன், எனக்கு ஆன்மீக விளக்கம் தேவை அப்படின்னு போடும்போது மிக அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்குது. அவும் பீத உட்பொருளை உணர்ந்த சாதகருக்கு ஆகாயத்தில் உள்ள கோள்கள் பிரபஞ்ச தத்துவங்கள் தெளிவாக தெரிய வரும், உணர முடியும் அப்படின்றாங்க. அப்போ அந்த முதல் வரிக்கு பார்த்தீங்கன்னா, இருக்கின்ற இடத்துல எல்லா உயிர்களுக்கும் அவரை வணங்கக்கூடியதாக இருக்கும். நாராயணன் எப்படி காக்கும் கடவுளாக இருக்கின்றார்களோ அதுபோல இந்த உலகத்துக்கு பல நன்மைகளை செய்வார்கள். உலகில் உள்ள அனைத்தும் தமக்குள் அடங்கியிருக்க அதன் நடுவில் நின்று அவற்றை பற்றி எடுத்து சொல்லும் வல்லமை கைகூடும் அப்படின்னு இதில் சொல்றாங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பிரணவ சக்தி அப்படின்றத பற்றி சொல்றாங்க. பிரணவ சக்தின்றது ஓம், அதாவது இந்த ஓம் ஓம் என்ற பிரணவம் பிரபஞ்சத்தினுடைய மூல ஒளியம். அதன் ஆழமான அதிர்வுகள் உணரும்பொழுது ஞானம் விரிவடைகிறது. ஆகாய அனுபவ உணர்வுகள், அதாவது அண்டங்கள், பிரபஞ்ச விதிகள், தெய்வ சக்திகள், கோள்கள் இவைகளை பற்றிய உணர்வு கிடைக்கும். ஈர்ப்பு விதியும் சேவையும் நாராயணனை போல உயிர்களுக்கு நன்மைகளையும் நலன்களையும் செய்வார்கள். ஞானத்தின் மூலம் மற்றவர்களின் துன்பத்தை போக்கி அவர்களுக்கு நல்வழி காட்டுவார்கள். முழுமையான அறிவு மற்றும் போதிக்கும் ஆற்றல், உலகின் அனைத்து விஷயங்களையும் தமக்குள்ளே அடங்கியவராகவும் பிரபஞ்ச ரகசியம், வாயுவின் அர்த்தம், படைப்பின் நோக்கம் உணர்ந்த அரிய ஞானத்தை எடுத்துச் சொல்லும் திறமை ஆற்றலையும் பெறுவார்கள். மொத்தத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை ஜெபிப்பதன் மூலம் ஆன்மீக முன்னேற்றம், யோகிக்குரிய ஞானம், உலக நன்மைக்கான சேவை, பிரபஞ்ச ரகசியங்களை உணர்ந்து போதிக்கும் ஆற்றல் இவைகளெல்லாம் கிடைக்கும்னு சொல்றாங்க. அதனால தான் நம்ம எல்லாரும் ஓம் அப்படின்றத மந்திரத்தை சொல்லணும், அது ஒன்றிலே எல்லாம் அடங்கியிருக்கு அப்படின்றதுக்கான காரணமாகவும் இந்த பாடல் மூலமாக எனக்கு பெரிய உணர்தல் ஏற்பட்டது. மிக்க நன்றி. பாருங்கள் கௌரி அம்மா, வணக்கம். நன்றிங்க, அருமையா சொன்னீங்க. நன்றிங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. கௌரி அம்மா இல்ல, மியூட் எடுக்காம பேசிட்டு. நன்றிங்கய்யா, அருமையா இருந்ததுங்க. நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. இன்றைக்கான மந்திரம் 1411. விலங்கிடு வானிடை நின்றவை எல்லாம் வணங்கிடு மண்டலம் மண்ணுயிராக நலம் கிளர் நன்மைகள் நாரணன் ஒத்து சுணங்கிடை நின்று இவை சொல்லலும் ஆமே. இதுக்கான கமெண்ட்ரி: The Navakri Yogin is adored alike by the dwellers on earth and by them that inhabit the heavenly regions. He is verily as great as Narayana. விலங்கிடு வானிடை நின்றவை எல்லாம். நம்ம போன மந்திரத்துல அவுமந்திரம் விலங்கின அப்படின்றதோட முடிச்சிருந்தாங்க. அவுமந்திரம் நமக்குள்ள விலங்கினப்ப நமக்கு என்ன நடக்கும்ன்ற மாதிரியும் பார்க்கலாம். விலங்கிடு வானிடை நின்றவை எல்லாம். விலங்கிடும் வானிடை நின்றவை எல்லாம். வானிடைனா ஸ்பேஸ், பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அனைத்து விஷயங்களும், அதுல நின்ற விஷயங்கள் அனைத்தும் விலங்கிடும்.
விளங்கிடும்னா அது உண்மை ரூபம் என்ன, அதோட மெய்ப்பொருள் என்ன அப்படின்றது, இந்த மாயையால உருவாக்கப்பட்டதா, அது சிவமா அப்படிங்கிறது அனைத்து விஷயங்களும் விளக்கத்துக்கு வரும். பிரபஞ்சத்துல இருக்க அண்டத்துல இருக்கிறதுனாலும் சரி, நம்ம உலகத்துல இருக்க அந்த ஸ்பேஸ்ல இருக்க அனைத்து விஷயங்களுமே, பிரபஞ்சத்துல இருக்க அனைத்து விஷயங்களுமே நமக்கு விளங்கிடும். வணங்கிடும் மண்டலம் மண்ணுயிராக. வணங்கிடும் மண்டலம் மண்ணுயிராக. போற்றுதல் வணங்கிடுனா அந்த போற்றுதலுக்குரிய. மண்டலம்னா நம்ம பூமி மண்டலத்தையும் எடுத்துக்கலாம், இந்த பிரபஞ்சத்தையும் எடுத்துக்கலாம். மண்ணுயிராக, இந்த உயிர்கள் மண்ணுயிராக இருக்கிற அனைத்துமே நம்ம அது என்ன என்ன சக்தியால இருக்கிறது, சக்தி தான் அனைத்து உயிராகவும் இருக்கிறாங்கன்றதையும் பார்க்கலாம். ஏன்னா நம்ம இந்த மண்ணுயிராக இருக்கும் அனைத்துமே நம்ம வணங்கிடும் மண்டலமாக இருக்கிற விஷயம்தான். சக்தியாக வணங்கிடும் மண்டலமாக இருக்கிறது நம்ம சக்தி தான். அந்த சக்தி தான் அனைத்து உயிர்களுக்குள்ளேயும் இருக்கிற உயிராகவே அந்த இருக்கிறது யாருன்னா சக்தி தான். ஏன்னா நம்ம சிவமாக இருந்து மற்றவங்களை நம்ம போற்றுறதை விட நம்ம நம்ம அனைத்து உயிர்களில் இருக்க சிவத்தை வந்து நம்ம உணர்ந்து நம்ம அந்த இறையை போற்றுறது பெரிய விஷயமா பார்க்குறேன். அதனால இந்த இடத்துல அப்படி சொல்றதாவும் நான் புரிஞ்சுக்கிறேன். நலம் கிளர் நன்மைகள் நாரணன் ஒத்து. நலம் கிளர்னா பெருகிறது. நலம் பெருகும் நன்மைகள், நலம் பெறும் நன்மைகள் நாரணன் ஒத்து. நாரணன்னா நாராயணன். நாராயணனுக்கு இணையான நலம் பெருகும் நன்மைகள். இங்க எதுக்கு நாராயணன் சொல்றாங்கன்னா 2 விஷயமா பார்க்கலாம். அவங்க வந்து இந்த உலகத்தை பாதுகாக்கிற தொழில் பண்றாங்கன்றது நமக்கு தெரியும். அதை வந்து தத்துவங்களோடையும் இணைச்சு பார்க்கலாம். நமக்கு தெரியும் 36 தத்துவங்கள் இருக்குன்னு தெரியும். அந்த 36 தத்துவங்கள்ல வந்து ஆன்ம தத்துவம் வந்து பிரம்மனுக்குரியது. 24 தத்துவங்கள் இருக்கும். 7 வந்து வித்யா தத்துவம், அது நாராயணனுக்குரியது. 5 தத்துவம் வந்து சிவதத்துவம். ஆக மொத்தம் 36 தத்துவங்கள் இருக்கும். இதுல பிரம்ம தத்துவம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்தூல சரீரம். நமக்கு கருவிகளா நமக்கு ஸ்தூல சரீரமா இருக்கிற அனைத்து விஷயங்களும் வரும். 5 பூதங்கள், கண்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் அந்த மாதிரி வரும். வித்யா தத்துவம் பார்த்தீங்கன்னா அதுல 7 இருக்கும். அந்த தத்துவம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம இந்த மாயையிலேருந்து கடந்து நமக்கு அனுபவத்தை கொடுத்து, அந்த இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு கொடுத்து, நமக்கு அனுபவத்தை கொடுத்து, அந்த மாயையை கடந்து நம்ம சிவத்தை உணர்றதுக்கான விஷயங்கள் அனைத்தும் நடக்கிற இடம் எதுனா நம்மளோட வித்யா தத்துவம் தான். அந்த முழுமையான ஞானம் கிடைத்து சிவத்தை நோக்கி நம்ம போறதுக்கான அனைத்து விஷயங்களையும் கொடுக்கறது வந்து யாருன்னா நாராயணன். அந்த நாராயணனுக்கு இணையான நன்மைகள் நமக்கு எல்லாமே கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்றதா நான் பார்க்குறேன். இல்லை நம்ம வந்து கோஷங்கள், நமக்கு இருக்கிற 5 சரீரங்கள் இருக்கு இல்லையா, அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், அந்த ஆனந்தமய கோஷம். ஆனந்தமய கோஷத்துக்கு நம்ம போகணும்னா அந்த விஞ்ஞானமய கோஷம்ன்றதை தாண்டணும். அந்த விஞ்ஞானமய கோஷத்துக்கு அதிபதியா இருக்கிறது நாராயணன். அந்த 7 தத்துவங்களும் தான். அந்த இதுக்கு நம்ம தலைவனாக ஆகிட்டோம்னா அனைத்தையும் அந்த அனைத்து 7 இதுக்கும் நம்ம தலைவனாக ஆகிட்டோம்னா நம்ம வந்து அடுத்த நிலையான சிவத்தை உணர்றதுக்கான நிலைக்கு, சிவத்தத்துவ நிலைக்கு நம்ம முன்னேறிடுவோம். அந்த விஷயமாவும் பார்க்கலாம். எந்த அந்த சரீரம் வழியா பார்த்தாலும் அந்த தான் புரியுது. அந்த நம்ம வந்து தத்துவம் வழியாகவும் பார்க்கலாம். அதனால இங்க நாரணன் ஒத்துங்கிறப்ப நமக்கு வந்து அதே மாதிரி நமக்கு இன்னொரு விஷயமாவும் பார்க்கலாம். எப்படின்னா, இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து மந்திரத்தால வர பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஞானம் வரும், சிந்தை தெளிய வரும், ஞானம் வரும். அப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்க, கேடில்லை மாடில்லை, அதாவது செல்வ பற்று நீங்கிடும், உலக பற்று நீங்கிடும், இச்சை நீங்கிடும். அந்த மாதிரியான எல்லா விஷயமும் நீங்க பெற்று சிவத்தை உணரும் ஆற்றல் வந்து நமக்கு இந்த மந்திரம் வந்து கொடுக்கும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அந்த இதுபடி பார்த்தாலும் இந்த வித்யா தத்துவத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காலம் இருக்கும், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இன்னும் யாரும் வரல இல்லையா? நான் பேசிட்டு இருக்கிறேன் நிறைய, யாரும் இல்லைன்ட்டு. வந்துட்டாங்களா? சரிங்க, நான் அதை வர முடிச்சுக்கிறேன். முடிங்க ஜோடிமா, நல்லா கரெக்டா தான் போயிட்டு இருக்கு, சொல்லுங்க. சரிங்கம்மா. இந்த எப்படி நம்மளோட எல்லா பற்றும் நம்மளை விட்டு நீங்கும் அப்படிங்கிறது தான் இந்த அம்மந்திரத்தோட இதுவுமே. அந்த 7 வித்யா தத்துவத்திலையும் நமக்கு இருக்கிறது வந்து காலம் இருக்கும்,
நம்ம காலம் கொண்டு வந்திருப்பாங்க. நமக்கு இறந்த காலம், நிகழ்காலம், நம்ம வாழும் காலம் எவ்வளவு, இந்த கால ஞானமும் வரும். நியதின்றது விதி. என்ன செஞ்சா நமக்கு என்ன விளைவு இருக்கும் அப்படின்றது, நம்ம அந்த பேட்டர்ன் இருக்கும் நமக்கு. நம்ம எப்படி நடந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த விதி, நம்ம தலைவிதி இதெல்லாமும் இருக்கும். கலைங்கிறது செயல், நம்ம கர்ம வினை, நம்மளால என்ன செயலை செஞ்சு நம்ம இந்த அனுபவத்தை பெற்று நம்ம சிவத்தை நோக்கி போக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் கலையில வரும். வித்தையில திறன், அறிவுத்திறன் நமக்கு எவ்வளோ இருக்கோ, அதான் இந்த இடத்துல தான் ஞான சக்தி வரும். அராகம் இச்சா சக்தி வந்துடும். பற்று, ஆசை, இந்த இதெல்லாம் நமக்கு எவ்வளவு கொடுக்கணும், எவ்வளவு திறன் நமக்கு இருக்கணும், எவ்வளவு ஆசைகள் இருக்கணும், இந்த இந்த விஷயங்கள்லாம் சேர்ந்து இருக்கிறது தான் புருடன், நம்ம ஆன்மான்ற ஒரு உணர்வோடு இருக்கிறது. இந்த மாதிரியான மாயை விஷயங்கள்லாம் கொடுக்கறது எதுக்குன்னா, நம்ம அந்த அனுபவத்தை அனுபவிச்சு அந்த எல்லா கெட்ட விஷயங்களும் நமக்குள்ள நீங்கி அந்த சிவத்தோட தூய்மையான, அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா சுத்த தத்துவம் சிவ தத்துவம் சுத்த தத்துவம். இது வித்யா தத்துவம் சுத்த அசுத்த தத்துவம். நம்ம அசுத்த தத்துவத்திலேருந்து சுத்த தத்துவத்துக்கு மூவ் ஆகிற ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கிறது தான் இந்த வித்யா தத்துவம். அதனால அந்த விஷயத்த நமக்கு அந்த முழுமையான ஞானத்தை கொடுத்து இந்த மாயையை கடக்கிற விஷயமா இருந்து நமக்கு சிவத்தை உணர்ற ஞானத்தை கொடுக்குற விஷயம் இந்த அவுமந்திரத்தால நடக்கும். அதனால இதை நாரணன் ஒத்து அப்படிங்கிறதா சொல்றதாவும் நான் பார்க்குறேன். சுணங்கிடை நின்று இவை சொல்லலுமாமே. சுணங்கு அப்படின்னா மெல்லியதான ஒரு விஷயங்கள், இல்லைன்னா நுட்பமான விஷயம். மெல்லியதானதுன்னா நமக்கு புரியாத நுட்பமான அதிசூட்சமான விஷயங்கள், அந்த மாதிரியான இருக்கிற அதுல நின்றவைகளை சொல்லலுமாமே. நம்ம அந்த விஷயங்களை நம்ம அவ்வளோ அதிசூக்கமமான விஷயங்கள்லாம் என்னால் சொல்ல முடியுமோ அப்படின்னு சொல்றதா நான் பார்க்குறேன். அது ஒரு ஆச்சரியக்குறியா அவர் சொல்றதா பார்க்குறேன். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த நாரணன் ஒத்து அவர் செய்கிற விஷயங்களை நம்ம பட்டியலிட முடியாது இல்லையா? அவ்வளோ அதிசூக்கமான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லலுமாமே அப்படின்னு சொல்றதா பார்க்குறேன். இந்த அவமந்திரத்தினால நம்ம சிவ மாயை கடந்து சிவத்தை உணரும் ஞானம் கிட்டும். அது இந்த அவமந்திரம் விளங்கினவர்களுக்கு கிட்டும் அப்படின்றத நான் பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா கிருத்திகாம்மா. வணக்கம் அம்மா. நன்றி நன்றி கௌரிமா. பல பார்வைகள் இங்க வச்சீங்க. இன்றைய மந்திரம் 1411. என்னோட தெளிவுக்காக நான் ஒரு முறை வாசிக்கிறேன். விளங்கிடு வானிடை நின்றவையெல்லாம், வணங்கிடு மண்டலம் மண் உயிராக, நலங்கிளர் நன்மைகள் நாரணனுக்கு, சுணங்கிடை நின்றவை சொல்லலுமாமே, நின்று இவை சொல்லலுமாமே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஒரு மந்திரத்தினுடைய ஒரு பீஜத்தினுடைய இத பார்த்துட்டு இருக்கோம். நேற்றுக்கு சொன்னோம், இந்த பீஜத்தை ஜெபிக்கும் பொழுது எங்கனம் தீரூபமாக நம்முள்ளே விளங்குவான் அப்படின்னு சொல்லி, அதற்கு சக்தி எங்கனம் நமக்கு சித்தியை தருவாள் அப்படின்னு நேற்று பார்த்துருப்போம் நம்ம. அதுக்கு அடுத்த லெவல் சொல்றாங்க, விளங்கிட வானிடை நின்றவை எல்லாம். அப்போ இந்த பூமி தாண்டி, இப்ப நம்ம பூமியில இருக்குன்னா ஸ்தூலமா இருக்கிறது எல்லாமே தெரிஞ்சிடும் நமக்கு இல்லைங்களா? நம்ம மரம் இருக்கு, மண் இருக்கு, கல் இருக்கு, செடி இருக்கு, கொடி இருக்கு, அசையும் உயிர் இருக்கு, அசையா உயிர் இருக்கு. இந்த உலகத்துல பஞ்சபூதங்களான அனைத்துமே நம்ம கண்ணுக்கு தெரியுற மாதிரி இருக்கு. பார்த்துட்டே இருக்கோம். மழை தெரியுது, காத்து தெரியுது, எல்லாமே தெரியுது. ஆனா ஆரூபமான விஷயங்கள் இந்த வானிடை நின்றவை எல்லாம் நமக்கு தெரியறது இல்லை. நம்ம கண்ணுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு இல்லைங்களா? அப்போ இந்த புத்திக்கும் அந்த லிமிடேஷன் இருக்கு. இதேதான் ஒரு 4 பாடல் முன்னாடியும் நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி அரூபமான விஷயங்களை விளங்கி தரக்கூடிய ஞானத்தை தரவல்லது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதேதான் இந்த இடத்துல சொல்றாரு. அது இன்னொரு லெவல்ல எடுத்துட்டு போறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா,
விளங்கிடு வானிடை நின்றவை எல்லாம் அப்படின்ற. அப்போ அந்த இந்த வான்னா ஆகாயம், ஆகாயத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா இந்த மொத்த பிரம்மாண்டமும் ஆகாயத்துல இருக்கு. பூமிங்கிறது ஒரு லிமிட். யூ கேன் ப்ராபப்ளி என்ன சொல்றது, அளந்துடலாம் இல்லைங்களா? அதை அளந்துட முடியும். எத்தனை ஸ்கொயர் மீட்டர் இருக்கு. ஒரு நிலப்பரப்பெல்லாம் போட்டாங்க, பூமி உருண்டைய தயாரிச்சுட்டாங்க இல்லைங்களா? அதுக்கு ஒரு அளவை கொடுத்து இந்தியானா இத்தனை பரப்பளவு, அமெரிக்கானா இத்தனை பரப்பளவு, இங்கிலாந்துனா இத்தனை பரப்பளவுன்னு பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா வானத்துக்கு அப்படி கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. இத்தனை காத தூரம் இருக்குன்னு சொல்றோமே தவிர அதனுடைய மொத்த பரப்பளவு இன்னும் நம்ம வந்து கணக்கிட முடியல. ரெண்டாவது அந்த அந்த அங்கே நிரம்பி நிற்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நமக்கு விளங்கச்சு. வணங்கிடு மண்டலம் மண்ணுயிராக. அப்ப அங்க இங்க இந்த இந்த உலகத்துல நம்ம என்னெல்லாம் பார்க்கிறோமோ அந்த மாதிரி தெள்ள தெளிவாக வானிடை நின்றவை எல்லாம் விளங்கிவிடும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல. அப்போ அது எப்படி அப்படின்னா, அப்படிதான் ஞான பார்வைங்கிறத அப்படி பார்த்துதான் நம்மளுடைய ஞானியர்கள் நமக்கு நிறைய விஷயங்களை விட்டு சென்றிருக்கிறாங்க. இத்தனை கோள்கள் இருக்கிறது, அதனுடைய மூமெண்ட் இருக்கு. இதெல்லாம் இப்பதான் அஸ்ட்ரானமி எல்லாம் வந்திருக்கு இல்லைங்களா? இப்பதான் கோள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்பதான் டெலிஸ்கோப் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாம் எத்தனையோ காலங்களுக்கு முன்னாடி எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ அதுதான் அந்த ஞான பார்வை, அகப்பார்வை அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அந்த அகப்பார்வை வந்து எப்படி விளங்கும்னா இந்த பீஜங்களின் மூலமாக விளங்கும். வணங்கிடு மண்டலம் மண்ணுயிராக. அப்போ அதை பார்க்கும்போது அங்கே விளங்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இந்த மண்ணுயிர் அப்படின்னு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உயிர், அந்த மாதிரி நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அப்போ அங்கேயே வணங்கும் போது, அங்கேயே நம்ம புரிந்து கொள்ளும் போது இங்க இருக்கிறவங்களையும் நம்மளால ரொம்ப எளிமையாக வணங்கத்தக்க வகையில், இல்லைன்னா இந்த மண்ணுயிர்கள் வணங்கத்தக்க வகையில் நாம் வந்து அந்த வானில் நின்றவை எல்லாம் விளங்கி கொள்ளலாம் அப்படின்னு நம்ம ஒரு இடத்துல புரிஞ்சுக்கலாம். அப்புறம் அடுத்தாப்புல சொல்றாரு, நலங்கிளர் நன்மைகள் நாரணம். அப்ப இப்படி வரும்போது இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து நாரணன் வந்து அம்மா சொன்னாங்க காக்கக்கூடிய தன்மை இருப்பவன் அப்படின்னு, அது ஒரு வகையில வச்சுக்கலாம். ஆனா உலகியல் இன்பம், பூமியை பொறுத்த வரைக்கும் மகாவிஷ்ணு இல்ல நாரணன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த நாராயணனுடைய ஸ்வரூபம் எது அப்படின்னா, சுவாதிஷ்டானத்தினுடைய இதை தாண்டி மணிப்பூர் செல்வம், பொருள், புகழ், இந்த மாதிரியான விஷயங்கள். அப்ப அந்த மாதிரி எல்லாமே நன்மைகள், எல்லாமே நலன் கிளர் நன்மைகள். அப்ப அந்த இடத்துல நம்ம கேட்க வேண்டாம், நமக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். அப்ப இந்த பூமியில் இருக்க விஷயங்களும் நமக்கு சாதகமாகும். அதான் நலன் கிளர் நன்மைகள் அப்படின்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப நம்ம செல்வம் வந்ததுன்னா ஒரு கட்டத்துல அதுவே ஒரு வினையாக மாறும் இல்லைங்களா? அந்த செல்வம் ஈட்டுவதற்கான ஒரு வினை மாறும். நான் இதை நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமான நிலைமையில இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க எதையாவது திடீர்னு கஷ்டப்படுவாங்க, ஏதாவது ஒண்ண பண்ண ஆரம்பிப்பாங்க. அது சக்சஸ் ஆகும், அதே வளர்ந்து கொண்டே செல்வார்கள். நிறைய உதாரணங்களை நம்ம பார்க்கலாம். அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறக்கூடியவங்களா இருப்பாங்க, வளர்ந்து கொண்டே இருப்பாங்க. அவங்க தொடர்றது எல்லாம் துலங்கும், செல்வம் வந்து சேரும், குவியும் 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 குவியும். ஆனா அந்த இடத்துல என்ன ஆயிடும் அப்படின்னா, அந்த செல்வம் குவிய ஒரு இடத்துல ஒரு திரிவு நடக்கும், ஒரு அகங்காரம், ஒரு மமகாரம் நடக்கும். அந்த அகங்காரம் நடக்கும் பொழுது அது வினையாக மாறிவிடும். அப்புறம் அவங்களோட டிக்ளைன் ஆரம்பிக்கும். அப்ப இந்த புள்ளி புரியணும், அந்த புள்ளி எல்லாருக்கும் புரிஞ்சு, அது ரொம்ப கஷ்டம். எதிரில இருக்கிறவங்களுக்கு பார்க்க முடியும். அப்ப கூட அவங்க சொல்லுவாங்க, தப்பு பண்றான், அகலக்கால் வைக்கிறான், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு புரியாது. அங்கிருந்து டிக்ளைன் ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா அது வினையாக மாறும். அப்ப செல்வம் சேர்வதும் நலம் நிகழ்வதும் கூட, செல்வம் சேர்வதும் புகழ் சேர்வதும் கூட வினையாக மாறும். அப்போ அந்த மாதிரி மாறாம இருக்கணும், அப்படி மாறாத ஒரு நலம்
கிளர்ந்து எழும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன பண்ணாலும் அது தேவிக்கு ஒப்பானது, என்ன பண்ணாலும் அது இறைக்கு சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பண்ணும்போது அது நாராயணனுடைய முழுமையான பரிபூர்ணமான அருளை தரக்கூடியதாக அமையும். அதுவும் எப்பேற்பட்ட அருள் அப்படின்னா நலம் கிளர் நன்மைகள். அதனால வெறும் நலம்தான் நிறை, நோ வினை. வினையெல்லாம் வராது, கர்ம வினையெல்லாம் வராது. ஐயோ இப்ப காசு சேர்த்துட்டோமே, அடுத்த ஜென்மத்துல கஷ்டப்படுவோமா, இல்ல அடுத்த ஜென்ம இத ஒழுங்கா செலவு பண்ணலையே கஷ்டப்படுவோமா, அப்படிலாம் கிடையாது. என்ன வருதோ அது நமக்கு நிற்காது. நம்ம ஒரு டிரான்ஸ்பர், அவ்வளவுதான். டிரான்ஸ்பர் மோடு தான் நமக்கு. இங்க இருந்து எங்கேயோ போகும், அவ்வளவுதான். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா அப்படி எடுக்க முடியக்கூடிய அளவுக்கு நமக்கு நன்மைகள் நிகழும். அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு என்ன செய்யும்? விளங்கிடு வானிடை நின்றவையெல்லாம். அங்க இருக்கிறது பூரா விளங்கும். அங்க விளங்குனது எல்லாம் ஆச்சுன்னா மண்ணுயிர் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? நடத்துவார்கள். அப்ப ரொம்ப இந்த மாதிரி அதிதீனமான ஞானத்துல இருப்பவங்க என்ன செய்வாங்க? எதிராளியும் வணங்கதான் செய்வாங்க. அவங்க எதிராளிய ரொம்ப சாதாரணமா போட்டுற மாட்டாங்க. அவங்களும் அங்கே வணங்கி மகிழ்வார்கள். அப்ப அதுதான் இந்த ரெண்டு பக்கம் பரஸ்பர மரியாதை, பரஸ்பர வணக்கம் நிகழும். எப்பன்னா ஞானத்தினுடைய உச்சியில. அப்போ ஆனா இதெல்லாம் சுணங்கிடை நின்ற சொல்லலுமாமே அப்படி. சுணங்குன்னா நோயின்னு எடுத்துக்கலாம், தூசின்னு எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல எதை குறிக்கிறது? இந்த உலகத்தை குறிக்கிறது. அந்த நோய் நிறைந்த உலகம், இல்லைன்னா தூசி நிறைந்த எதெல்லாம் நோய் அப்படின்னா இந்த பணம், பொருள், புகழ் எல்லாவற்றிலும் பின்னாடி செல்லக்கூடிய இதுதான் நோய், இல்லைங்களா? அப்ப இதெல்லாம் நின்றவை சொல்லலும். இங்க இருந்து சொல்லிட முடியுமா அப்படின்னு கேட்டா நின்று இவை சொல்லலுமாமே அப்படின்னா இங்க இருந்தே சொல்லலாம் அப்படின்னு ஒரு. ஆனா ஒரு சில உரையாசிரியர்கள் இந்த உலகத்துல இருந்து அதனுடைய பயனை சொல்லிவிட முடியாது அப்படின்னும், சொல்லிட முடியுமா அப்படின்னு ஒரு ஆச்சரியக்குறியா சொல்ற மாதிரியும் சொல்றாங்க. நம்ம சொல்லிவிட முடியாது அப்படின்னு எடுத்துக்கிறத விட இங்க இருந்தே சொல்லலாம். ஏன்னா இங்க இருந்து வானிடை நின்றவையெல்லாம் விளங்கி கொள்ளும் பொழுது அதனுடைய பயனையும் நம்ம இங்க இருந்து சொல்லலாம். ஏன்னா அந்த வானிடை நின்றவையை விளங்கி கொண்டால மண்ணுயிர் வணங்கத்தக்க உயிரை நம்ம பெறுகிறோம். அப்படி மண்ணுயிர் வணங்கத்தக்க உயிர் பெற்ற நன்மைகளை அத்தனை விஷயங்களும் நமக்கு சேருகிறது. அப்படிங்கும்போது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நன்மையை தாண்டி இந்த பிரபஞ்ச கூற்றில் அடங்கி இருக்கக்கூடிய உண்மையும் நன்மையும் நம்ம சேரும்போது ஏன் சொல்ல முடியாது? சொல்ல முடியும். அதனாலதான் சுணங்கிடை நின்றிவை சொல்லலுமாமே, இங்க இருந்தே சொல்ல முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது இன்னும் ரொம்ப பொருத்தமா இருக்குங்கிறது என்னோட பார்வை. ஏன்னா இங்க இருந்து நம்ம சொல்றோம் இவ்வளோ கிடைக்குது பாருங்க அப்படின்னு. அப்போ ஒரு பசி நேரத்துல இருக்கிறவனுக்கு தான் அந்த ஒரு தட்டு நிறைய சாப்பாடு இருந்தா ஓகே வயிறு ரொம்பிடும் தெரியும். ஆனா ஞான பசி இருக்கிறவனுக்கு இது படிக்கணும், அது படிக்கணும், அது படிக்கணும், அது படிக்கணும்னு அடுத்த லெவல் தெரிய வரும். அப்ப அதெல்லாம் ஓரளவுக்கு விளங்கிய பிறகு உள்ளிருந்து ஊறக்கூடிய அந்த அறிவு கண்ணலை, அந்த அமுதத்தை, அந்த ஞானத்தை சுவைத்த பிறகு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது பேரானந்தமே அமைதி அப்படின்னு, அந்த அமைதியே பேரானந்தம் அப்படிங்கிற ஒரு பேருமே நம்ம இந்த உடல்ல இருந்துதான் அனுபவிக்கிறோம். அப்போ அதனால இந்த இடத்துல சொல்ல நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப பொருத்தமா இருக்கும். மொத்தத்துல இந்த பிரபஞ்ச பேராற்றல், பேரறிவு நம்மை அடையும். அதை இந்த உலகில் இருந்தே நம்மால் பெற முடியும். ஒரு சூட்சுமத்தை சொல்லி கொடுக்கிறார் திருமூலர். ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம். அதை உங்களோடு பகிர கிடைத்த உங்க காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா. மிக அருமையானது விளக்கங்கள்மா. அது மாதிரி நீங்க சொல்லலும் ஆமேன்னு சொன்னது நானும் இதை யோசிச்சேன். நல்ல நல்ல விளக்கமாக இருந்தது. அது மாதிரி சொல்லவும் முடியும். ஏன்னா அனைத்து ஞானமும் பெற்று சிவத்தை நோக்கி போறவங்களால அனைத்தையும் சொல்லவும் முடியும். அதை இந்த 4 வரியில சொல்ல முடியுமா அப்படின்னு அவர் சொல்றதாவும் நான் பார்த்தேன். அந்த அந்த அவமந்திரத்தை சொல்றவங்களுக்கு அனைத்தையும் சொல்ற ஆற்றலும் கிடைக்கும்ன்ற மாதிரியும் பாக்குற விஷயமா ரொம்ப அருமையான விஷயங்கள். நன்றிங்கம்மா, நல்ல விளக்கம்மா. வாங்க விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1411வது திருமந்திரம். வானவர் வந்து வணங்குவர். திருமந்திரம். விளங்கிடு வானிடை நின்றவை எல்லாம், வணங்கிடு மண்டலம் மண்ணுயிர் ஆக,
நலங்கிளர் நன்மைகள் நாரணன் ஒத்து சுணங்கிடை நின்று இவை சொல்லலும் ஆமே. ஔகார பொருள் விளங்க வெளிப்பட்ட நிலையில் வானுலகத்தில் வாழும் உயிர் முதலான அனைத்தும் வானிடை நின்றவை எல்லாம் வானமண்டலம் மண்ணில் வாழும் மண்ணுயிராக உயிர்களைப் போல ஔகார பொருள் உணர்ந்தவரை வந்து வழிபட்டு நிற்கும். செல்வ நலங்களை எல்லாம் தரவல்ல திருமாலைப் போல பெரும் பேறுகள் அடையவும் செய்யலாம். மேலும் சாதகனுக்கு என்ன என்ன பேர்கள் கிட்டும் என்பதை துன்பத்தில் துவளும் இங்கிருப்போரால் எம்ப முடியுமா? முடியாது. மண்ணுயிர் மண்ணில் வாழும் உயிர், நலம் நன்மை, கிளர் மிகுதி, நாரணன் நாராயணன், ஒத்து போன்று, சுணங்கு வருத்தம். கழக வெளியீட்டில் வானத்தில் உள்ள அண்ட கோடிகளில் வாழும் உயிரினங்கள் அனைத்தையும் நிலவுலகில் வாழும் உயிரினங்களைப் போன்று கண்டு கூறுதலும் உண்டாகும். தூய மாயையின் கண் வாழும் கீழுள்ள திருமாலை இயக்கும் அருளாற்றல் வாய்ந்த மாலாகிய நாரணனை போன்று இடையராது நெஞ்ச தாமரையில் சிவனை நினையும் திருவருள் உடையாருக்கு. சுணங்கு என்றால் பூந்தூள், அதாவது நெஞ்ச தாமரை ஆகு பெயர். வானிடை நின்றவை எல்லாம் என்பதன் பொருள் வானிலுள்ள ஏனைய அண்டங்களின் உயிர்கள் எல்லாம். மண்டலம் என்றால் பூமி. அனைவருக்கும் நன்றி. சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. ரொம்ப அழகா தெளிவான விளக்கம். நன்றி. வாங்க ஐயா பிரணவன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். யாராவது ஏதாவது கேக்குறாங்களா? என்ன இதுல இது மாதிரி யாராவது சொல்றாங்களா? அனைவருக்கும் வணக்கம் ஐயா. மாயை, தூய மாயை, இது ரெண்டுக்கும் தெளிவா விளக்கம் சொல்லுங்க ஐயா. ரைட். சரி சரிங்க. சரி ரைட். இப்ப இதுல என்ன அப்படின்னா, லைன் வந்து முன்னாடியே சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இது என்ன, இந்த மாதிரி இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லக்கூடியவர்கள் நேத்து வந்து ஓராண்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில பார்க்கும்போது அவர்கள் என்ன மாதிரியான பெருமைகளை எல்லாம் பெறுவார்கள் அப்படிங்கறது இந்த பாட்டுல சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல விந்தியாமா கேட்டாங்கல்ல, மாயை தூய மாயை அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னா, தூய மாயையில இருக்கிறதாலதான் ஆண்டாள் நாச்சியார் வந்து மாயனை மண்ணும் வடமதுரை மைந்தனை அப்படின்னு 5வது பாசுரத்துல தொடங்கியிருப்பாங்க, மாயன் அப்படிங்கிறது. அப்புறம் நமக்கு தொல்காப்பியத்துல மாயோன் வேய காடுரை உலகமும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப மாயை கூட்டல் உடையவன், அதனால அந்த மாயன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். இப்ப திருமால் வந்து 10 முறை இந்த பூலோகத்துக்கு வந்தார்ல, அப்படி வந்தப்ப அவர் வந்து அசுத்த மாயையில இருந்தார். ஏன் அசுத்த மாயையில இருந்தார் அப்படின்னா, மனிதன் என்னெல்லாம் செய்யறானோ என்னெல்லாம் அனுபவிக்கிறானோ எல்லா விஷயங்களையும் அவர் அனுபவிச்சார். அரசனா இருந்தாரு, காந்தாரியோட சாபத்தை வாங்கினாரு, எல்லாமே பண்ணாரு. கடைசியா வேடனுடைய அம்பு வந்து காலில் பட அவர் மறுபடியும் வைகுந்தம் போனார். இறந்து போனார்னு சொல்றது இல்ல, வைகுந்தம் போனார். அப்ப இங்க இருக்கும்போது அந்த மாயை அசுத்த மாயை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா வைகுந்தத்துக்கு போனா அங்க இருக்கக்கூடிய இன்பம் இருக்கு பாருங்க திருமாலுக்கு. ஏன்னா திருமால் அப்பர் காலம் வரையிலும்
எத்தனை நாரணன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 கோடி நாரணன் அப்படின்னு அப்பர் பெருமான் சொல்லியிருப்பாரு. ஆனா இன்னைக்கு கணக்கு எடுத்தா எத்தனைன்னு தெரியாது. இந்தியாவிலேயே 2026 தான் கணக்கு எடுக்க போறாங்க போல இருக்கு. அது மாதிரி 6 கோடி நாரணன் அப்படின்னு அப்பர் பெருமான் சொல்லியிருப்பாரு. அந்த நாராயணன் அப்படிங்கிறது பர்டிகுலர் பர்சன் கிடையாது. அது ஒரு போஸ்ட். அதுக்கு யார் வேணாலும் பூலோகத்துல இருக்கிறவங்க தகுதியானவங்களா இருந்தாங்கன்னா தவம், யோகம், தியானம் இதெல்லாம் பண்ணினா அந்த தன்மைக்கு போக முடியும். ஆனா ஆழ்வார் சொல்லியிருப்பாருங்க, நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் முதல் திருப்பாவையிலே சொல்லுவாங்க பாருங்களா, நாராயணனே நமக்கே பறை தருவான். பறை அப்படிங்கிறது சக்தி, நன்மை. அப்ப யாரு தருவா அப்படின்னா நாராயணனே. அங்க ஒரு ஏகாரம் போட்டாங்க, நமக்கே பறை தருவான் அப்படிங்கிறது. அப்ப நாராயணன் தான் இந்த பூலோகத்துல இருக்கிறவங்களுக்கு நன்மையை செய்வான். அப்படிங்கறதுனாலதான் இங்கேயும் நாராயணன் ஒத்து. இன்னொரு விஷயம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, திருமால் காக்கும் தொழிலை செய்யக்கூடியவர் அப்படிங்கிறது பொதுவான உண்மை. ஆனா இதுல இன்னொரு விஷயம் இருக்குங்க. நாராயணனுக்கு படைத்தலும் காத்தலும் தெரியும். ஆனா படைத்தல் செய்யறதுக்கு பிரம்மா இருக்கிறதால அந்த வேலையை அவரு செய்யறது கிடையாது. படைத்தல் காத்தல் ரெண்டுமே தெரியும். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, காப்பது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கடினமான விஷயம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை தொடர்ந்து காப்பாத்துறவங்களுக்கு தான் தெரியும். அது ஒரு விஷயத்தை தொடர்ந்து காப்பாற்றுவது அப்படிங்கிறதுல எவ்வளவு பெரிய இது சிரமம் இருக்கு அப்படிங்கறத அதை காப்பாத்துறவங்களுக்கு தான் தெரியும். ஒரு குழந்தைய நம்ம வளர்த்து ஆளாக்கி அதாவது சரியான நிறுவனத்துல போய் சேர்த்து ஒரே வாத்தியார் 20 காலேஜ்ல வேலை செய்யறதா கணக்காட்டுறாங்க இந்த காலத்துல. இப்படிப்பட்ட காலத்துல ஒரு குழந்தைய காலேஜ்ல சேர்த்து படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பி எல்லாம் பண்றது எவ்வளவு பெரிய கஷ்டம் ஒத்தருக்கே. ஆனா இந்த உலகத்தையே காப்பது எவ்வளவு பெரிய கடினம் பாருங்க. முதல்ல இந்த உலகத்துல நடக்கக்கூடிய அநியாயங்களை பொறுத்துக்கிறது இருக்கு பாருங்க, அதுவே பெரிய விஷயம். அது மாதிரி காத்தல் படைத்தல் ரெண்டுமே தெரியும் நாராயணனுக்கு. அதனாலதான் நலம் கிளர் நாராயணனை ஒத்து அப்படின்னு சொன்னதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, இந்த நாராயணன மாதிரியான ஆற்றல் கண்டிப்பாக இந்த மந்திரத்தை தொடர்ந்து சிந்திக்கிறவர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அப்புறம் வானத்துல என்னென்னலாம் இருக்கு, வானத்துல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது, தெரிஞ்சுக்க வாய்ப்பும் கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட ஆற்றல் வாய்ந்தவர்களுக்கு தெரிந்திருக்கும் அப்படிங்கிறது ஒண்ணு. அது ஒரு நிலை. 2வது விஷயம் என்னன்னா, முழுமையான ஞானத்தை பெற்றிருப்பார்கள் அப்படிங்கிறது. இந்த ஞானத்தை பெற்றவர்களை என்ன பண்ணுவாங்கன்னா, மண்ணுலகத்திற்கு நன்மை செய்வார்கள். அதனால மண்ணுலகம் அவர்களை கண்டிப்பா வணங்கும் அப்படிங்கிறது. இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு காலத்திலயும் பார்த்தோம்னா ஒவ்வொரு தெய்வம் பிரபலியம் ஆகிக்கிட்டே வருதுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரித்தியங்கரா ரொம்ப பிரபலியமா பேசினாங்க. இப்ப வாராகி ரொம்ப பிரபலியமா பேசுறாங்க. ஆனா வாராகிங்கிறதுலாம் நமக்கு 50வது பாட்டுல அபிராமி அந்தாதியில அபிராமி பட்டர் சொல்லிட்டாரு. மாலினி சூலினி வாராகி மாத்தங்கி என்றாயகி ஆதி உடையாள் சரணம் அரண் நமக்கே அப்படின்னு 50வது பாட்டுல சொல்லியிருக்காரு. ஆனா இந்த உலகம் என்ன பண்ணுதுன்னா, இப்பதான் ஒவ்வொரு தெய்வமா அது ஒரு சீசன் மாதிரி நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்குது. ஆனா வானில் முதல்ல வானு உலகத்துல அருள் வெளியில எத்தனை தெய்வங்கள் இருக்கின்றன, அதுக்கப்புறம் எத்தனை உயிர்கள் இருக்கின்றன, எத்தனை தேவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, இது மாதிரியான எல்லா விஷயமும் அவங்களுக்கு
நுணுக்கமா தெரிஞ்சிருக்கும், அதுக்கு நுண்ணறிவு உடையவர்களா இருப்பாங்க அப்படிங்கிறது. அவங்களுக்கு வந்து ஏஐ எல்லாம் ஈஸியா அவங்க வந்து சிஸ்டத்துல போட்டெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை, அது அவங்க மனசுலயே இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் சொல்றதுதான். வானிடை இருப்பது எல்லாமே விளங்கி விடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி யாருக்கு விளங்குகிறதோ அவர்களை இந்த பூமி வந்து கண்டிப்பா தொழும், வணங்கும் அப்படிங்கிறது. ஏன் வணங்குது அப்படின்னா அவங்க பூலோகத்துக்கு நன்மை செய்வாங்க. அப்ப யார் மாதிரி நன்மை செய்வாங்கன்னா நாராயணனை மாதிரி நன்மை செய்வாங்க. நம்ம வந்து புராணத்துல எல்லாம் பார்த்து மகாபாரதத்துல பார்த்தோம்னா கிருஷ்ணர் எவ்வளவு அவமானங்களை தாங்கி கொண்டு பாண்டவர்களுக்கு அந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பண்ணாரு அப்படிங்கெல்லாம் தெரியுங்க. பார்த்த சாரதியா வர்றது எவ்வளவு பெரிய சிரமம் தெரியுங்களா? அதாவது ஒரு தேர் ஓட்டுறான்னா அவன் குனிஞ்சு நிப்பான், அந்த தேர் ஒட்டி மேல கால் வச்சுதான் ஏறணும். அப்படி அர்ஜுனன் கால் வச்சுதான் ஏறுவாரு. ஏறின பிறகு முன் தட்டுல தேர் ஓட்டுற உட்காந்து பாருங்க, பின் தட்டுல அந்த தேருக்கு உரியவர் உட்காந்துப்பாரு. உட்காந்து 2 காலையும் 2 தோல் மேல போட்டுக்குவாங்க. போட்டுக்கிட்டு வலது தோலை அழுத்தினா வலது பக்கம் திரும்பணும், இடது காலை அழுத்தினா இடது பக்கம் திரும்பணும். அது மாதிரி வேலை செய்யறது. அப்ப வைகுந்தத்துல இருந்து பூலோகத்துக்கு வந்து கிருஷ்ணரா வந்து தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக எவ்வளவு லோ லெவல்ல இறங்கி வேலை செஞ்சிருக்காரு பாருங்க. அப்படி எளிமையானவர்களாகவும் வந்து இந்த உலகத்துக்கு நன்மை செய்வார்கள். அதனாலதான் நலம் கிளர் நாராயணன் ஒத்து அப்படின்னு சொன்னதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, அவங்க எவ்வளவு ஹை லெவல்ல இருப்பாங்களோ அவ்வளவு ஹை லெவல்ல இருப்பாங்க. ஆனா எவ்வளவு லோ லெவல்ல வந்து நன்மை செய்ய முடியுமோ அவ்வளவு லோ லெவல்ல வந்து நன்மை செய்வாங்க அப்படிங்கலாம் நம்ம நலம் கிளர் நாராயணன் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த தேர் ஓட்டுறதுக்காக அவர் எவ்வளோ எளிமையா இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அது மாதிரி ஒரு விஷயம். ஆனா கடைசியில அந்த தேரை விட்டு அர்ஜுனனை இறங்க சொல்வார்ல, ஆனா கடைசியா அர்ஜுனன் வந்து நீ இறங்கு, நீ தானே பராக் சொல்லணும்னுவான். எனக்கு தெரியும் நீ இறங்கு அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அர்ஜுனன் இறங்கின பிறகு கிருஷ்ணர் இறங்குவாரு, அந்த தேர் எரிஞ்சிரும். ஆனா முன்னாடியே கிருஷ்ணர் இறங்கியிருந்தாருன்னா தேர் எரிஞ்சிருக்கும், அர்ஜுனனும் எரிஞ்சிருப்பான். சகாதேவனுக்கு கொடுத்த வார்த்தை காப்பாற்ற முடியாம போயிருந்திருக்கும். அதனாலதான் வந்து கிருஷ்ணருக்கு எல்லாமே தெரியும். அதனாலதான் வைகுந்தத்துல இருக்கக்கூடிய மாயை வந்து தூய்மையானது அப்படின்னு சொன்னாரு. அதனால வந்து அந்த வித்யாமா நீங்க முதல் வரி அந்த நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியை எடுத்து முதல் பாட்டை மட்டும் பாருங்க. அதுல வந்து உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வரு மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமர்கள் அதிபதி எவனவன், துயரடு துயர் அரு சுடரடி தொழுதெழன் மனனே அப்படின்னு இருக்கும். அதனால வந்து துயர் போகணும் அப்படின்னா நாராயணனுடைய சுடரடிய தொழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டாள் நாச்சியாரும் வந்து 3 இடத்துல நாராயணனை சொல்லுவாங்க, 3 இடத்துல கோவிந்தனை சொல்லுவாங்க அந்த 30 பாட்டுல. அதனாலதான் வந்து இதுல நம்ம ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நலம் கிளர் நாராயணன் ஒத்து அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாவற்றையும் இதுல சொல்ல முடியாது அப்படின்னு அர்த்தம். ஆனா அந்த தகுதி இருந்ததுன்னா தகுதி உடையவர்களுக்கு சொல்ல முடியும். ஆனா எல்லாருக்கும் இதனுடைய நன்மையை சொல்ல முடியாது. சொல்லலும் ஆமே அப்படிங்கிற ஒரு அர்த்தம். சொல்லலும் ஆம் எப்போ அப்படின்னா அந்த தகுதி இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்லலாம், ஆனா தகுதி இல்லாதவங்களுக்கு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த சுணங்குதல் அப்படிங்கிறது வந்து சினுங்குதல், அந்த வார்த்தையில இருந்து சுணங்குதல் அப்படிங்கிறது வந்திருக்கும். எப்ப சினுங்குவாங்க அப்படின்னா 2 இடத்துல சினுங்குவாங்க. ஒண்ணு சொல்றத செய்ய முடியாத போது சினுங்குவாங்க, இல்லைன்னா ஏதாவது தங்களுக்கு வேணும் அப்படிங்கும்போது சினுங்குவாங்க. இது மாதிரி முடியாது அப்படிங்கிறதும் வேணும் அப்படிங்கிறதும் ஒரு விதமான குறை. அப்படிப்பட்ட குறை உடையவர்களால் இந்த நன்மையை இந்த தன்மையை சொல்லவும் முடியுமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம 4வது வரியில இருந்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி. ஆனா இன்னைக்கு வந்து
அபிராமி அந்தாதியோட 11வது பாடலை ஓதி நிறைவு பண்ணிக்கலாம். ஆனந்தமாய் யாராவது கேக்குறாங்களா? சரி, ஐயா தெளிவா தூய மாயைக்கு பதில் சொன்னங்க ஐயா. நீங்க சொன்ன கேக்குறோம் ஐயா. பாடல் அது சொல்லுங்க. உயர்வர உயர்நலம் உடையவன் அவன் அவன் மயர்வர எவனவன் மதிநலம் எவன் எவனவன் எவனவன் சரிங்க ஐயா. மயர்வர மதிநலம் அருளினன். ஆனா இந்த புத்தகத்துல எவன் அவன் தான் கொடுத்திருக்கியா. அதான் எவனவன் தான் கரெக்ட். சரிங்க ஐயா. அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரறு சுடரடி தொழுது எழு என் மனமே. என் மனமே தன்னை பார்க்கிலும் உயர்த்தி இல்லையாம் என்பது போல உயர்ந்த ஆனந்தம் முதலிய நற்குணங்களை உடையவனும் என்னிடமுள்ள அறிவின்மை முழுதும் நீங்கும்படி ஞானத்தையும் பக்தியையும் அடியனுக்கு அருளியவனும் மறதி என்பது சிறிதும் இல்லாத நித்திய சூரிகளுக்கு தலைவனும் ஆனவன் யாவனோ அவனுடைய எல்லா துன்பங்களையும் நீக்குகின்ற ஒளி பொருந்திய திருவடிகளை தொழுது பிறவி பெருங்கடலினின்றும் கரை ஏறுவாயாக. நன்றிங்க ஐயா. தெளிவான பதில் சொல்றீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. அது மாதிரி இன்னைக்கு கிருத்திகா ஏதாவது சொல்றீங்களா? உங்க குரல் கேட்டுச்சு எனக்கு லேசா. நீங்க யாராவது கேக்குறீங்களான்னு கேட்ட மாதிரி இருந்தது. கேட்டுட்டு சொன்னீங்க. இப்ப இன்னைக்கு அபிராமி அந்தாதியோட 11வது பாடல். ஆனந்தமாயன் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் ஆனந்தமாயன் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் தானந்தமான சரணாரவிந்த தவள நிற கானந்தமாடரங்காம் எம்பிரான் முடி கன்னியதே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. அற்புதம் ஐயா. அருமையான தகவல்கள்லாம் நிறைய சொன்னீங்க ஐயா. அந்த நாராயணன் பத்தின சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. தர்மத்தின் வழியில நன்மைகள் செய்யறாங்கன்றது அவங்க எடுத்துக்காட்ட அர்ஜுனனை கொண்டு வந்தது ரொம்ப எளிமையா ரொம்ப அழகா சொன்னீங்க ஐயா. உங்களோட பார்வை, இந்த பாடலுக்கான பார்வை, ஓதுனது எல்லாமே அருமையா இருந்ததுங்க. நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம். கிருத்திகா மாட்ட இருந்தும் சரி, விந்தியாமா நிறைய விளக்கங்கள் கொடுக்குறாங்க. நீங்களும் நிறைய விஷயங்கள் நம்ம தளத்துல எல்லார்ட்ட இருந்தும் கிடைக்குது. அழகேசன் ஐயாவும் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சொன்னாங்க. அருமையாக இருந்தது. அனைவருக்கும் நன்றி. கேள்விகள் ஏதாவது இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா நேரம் கருதி தளத்தை நிறைவு செஞ்சுக்கலான் இருக்கோம். சாட் பாக்ஸ்ல பாருங்க, கிட்டத்தட்ட நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருக்காருங்க ஐயா. அவர் பேர் என்ன? சுனோசா அம்மா அம்மா அப்பா வேர்ல்டு அப்படின்னு போட்டிருக்காரு. நிறைய எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காரு. நன்றிங்களா ஐயா. ஐயா நீங்க எதுவும் சொல்றீங்களா பிரணவன் ஐயா? உங்களை இன்வைட் பண்ணிருக்கேன் ஐயா. மேல கருத்து சொல்லணும்னா சொல்லலாம், இல்லைன்னா தளத்து நிறைய விஷயம் சொல்லலாம். எளியோன் ப்ரோ தளத்துக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த தமிழ் உங்களுக்கு விளங்குதா இல்லையான்னு தெரியல. நான் என் இடம் ஸ்ரீலங்கா. ஐ எம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. ஸோ நல்ல ஒரு விஷயம்தான், நல்ல ஒரு தடம், நல்ல ஒரு மனது ஒரு கவரக்கூடிய ஒரு இடங்கள் தான் இந்த இடம்.
ஒன் டைம் 2 டைம் இங்கே வருவேன், வந்து லிஸ்னிங் தான் பண்ணுவேன், கூட வந்து காதால் தான் கேட்பேன். ஸோ நீங்கள் கதைக்கிறத வந்து உண்மையான்னு சொன்னால் நான் வந்து அதை ஏற்றுக்கொள்ளுவேன். அதால தான் நான் வந்து ரூம் ஷாட்டில் வந்து டே கூட வந்து இப்படி எழுதினான். ஸோ நீங்களும் வந்து சொல்லியிருக்கிறீங்கள் அவர் வந்து அந்த ஒரு இடத்துக்கு வந்து ஓகே அவங்க கதைக்கிறத வந்து ஒரு கடவுள் பக்தி ஒரு சார்பாக ஒரு சிவன் சக்தி சார்பாக வந்து நான் வந்து உண்மையானதான் வந்து ஏற்றுக்கொண்டு ஸோ இந்த இடத்துல வந்து நான் அந்த ரூம் ஷாட்டில் கதைச்சிக்கிறேன், பேசிக்கிறேன். என்ன தமிழ் வந்து உங்களுக்கு புரியுதா புரியலையா தெரியல. நான் வந்து ஸ்ரீலங்கா தமிழ் ஸ்ரீலங்கான்னு சொன்னீங்கன்னா ஸ்ரீலங்கா தெரியணும். ஸோ இந்தியா தமிழ் ஸ்ரீலங்கா தமிழுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் வித்தியாசம் இருக்குது. இங்கே நான் வந்து தமிழை பேசினாலும் சில பேர் வந்து கேட்குறாங்களே என்ன நீ என்ன கதைக்கிறாய் தமிழா கதைக்கிறாய்ன்னு கேட்குறாங்கல்ல. நான் கதைக்கிறது தான் உண்மையிலேயே வந்து தமிழ்ன்றதை வந்து தமிழ் வார்த்தையில் நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து கூறுங்கோ பேசுங்கோ சொல்லுங்கோன்னு சொல்லுவீங்க. நான் அன்று கதைக்கிறது வந்து கதையுங்கோ, நீங்கள் கதையுங்கோன்றதான் வந்து நான் சொல்லி முடிவு பண்ணுவேன். லியோ ஐயா ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்களை வந்து ரொம்ப காலமாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து நான் வந்து கூடுதலாக இருந்தால் பார்த்தா எங்கேயும் ஒரு மியூசிக் கிளப் அப்படி ஒருத்தலாம் கூடுதலாக இருப்பேன். ஸோ இங்கே வந்து நிறைய தமிழுக்கு தமிழே நிறைய அசம்பாவிதங்கள் இருக்குது நடக்குது. அது கடவுள் மூலமாக இல்லை, அது வந்து மனிதர் மூலமாக. கடவுள்ன்றது வந்து ஒன்று தான், சைவம்ன்றது உண்டு, முஸ்லீம்ன்றது அது அவங்களோட இனத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க மதத்தை வந்து உருவாக்கினவங்க. ஸோ இருந்தாலும் மதமே வந்து இங்கே இழிவாக்குறது இந்த இடத்துல வந்து நான் இந்த கண்ணால் பார்க்கல. ஸோ நான் கதைக்கிறது கூட எதுவும் டிஸ்டர்பாக இல்லை, இதாக இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே வந்து மதத்தை மொழியை இனத்தை இங்கே வந்து பிரிவாக்குறது 100க்கு ஒரு 95% நான் வந்து இங்கே வந்து ஒரு 5 வருஷம் ஆகுது, கிளப் ஹவுஸ் வந்து 5 வருஷம் ஆகுது. நான் வந்து நிறைய அசம்பாவிதங்களை பார்த்துருக்குறேன். இந்த கண்ணாலேயே நிறைய இடம் இழிவுகளை இழிவத்தனவங்களை பழகிற விதங்களை மனுஷரோட குணங்களை ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் எப்படி மாறுவான்ன்றது. ஆனால் கடவுள் மாறுறதில்லை, கடவுள்ன்றது ஒருபோதும் மாறுறதில்லை, மனுஷர் தான் மாறுறது, கடவுள் மாறாது. சிவன்ன்றது சிவன் தான், பிள்ளையார்ன்றது பிள்ளையார் தான், முருகன்றது முருகன் தான். அது நீங்களும் கூட மனசுல ஏற்றுக்கொள்கிற ஒரு கடவுள்ல ஒரு பக்தி. எந்த கடவுளை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அந்த கடவுளுக்குள்ள இன்னொரு கடவுளோட பேர் வந்து அதுக்குள்ள வரும். எல்லா கடவுளையும் சேர்த்துத்தான் நீங்கள் உங்களோட வீட்டில் ஒரு படமாக வச்சுக்கிறீங்க. அதே போலதான் எந்த மனசுல வந்து இந்தியன்ல பிறந்தாலும் தமிழ் தான் பேசுகிறாங்க. புரிஞ்சு கொள்கிற விதம் தான் எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு இருக்குது. ஆனால் ஸ்ரீலங்காவில் இருக்கிறார்களும் வந்து ஒரு சைவம்ன்ற ஒரு முறையில் ஒரு கடவுளை தான் வச்சு கும்பிடுறாங்க. ஸோ வார்த்தைகள் மட்டும்தான் மனித, அதாவது வந்து பழகி கொள்ள தெரிந்து கொள்ளாத ஒரு மனுஷர்களிடத்துல இருந்து வந்து ஒரு வார்த்தைகள் வந்து வெளியாகுது, நல்லவை கெட்டவை என்றது. அது வந்து நாங்கள் தேர்ந்தெடுக்கிறது இல்லை, அது அவங்களோட பிறப்பு வளர்ப்பு கடவுள், இதுதான் எனக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து நிறைய வந்து கதைக்கவோ இல்லை முரண்படவோ எனக்கு தெரியல. ஸோ இந்த இடம் வந்து எனக்கு ஒரு அமைதியை ஒரு ஒரு பக்தியை ஒரு உணர்ச்சியை தருதுன்றதுக்காகத்தான் நான் இந்த இடத்த வந்து கூட வந்து நான் வந்து இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் நான் ரூமை வந்து ஃபாலோ பண்ணல, எனக்கு வந்து ஃபாலோ பண்ண இல்லை. இருந்தாலும் இந்த ஐடி வந்து போர்டு ஐடியாக தான் இருக்குது. ஏன்னா நான் வந்து இருக்கிற இடம் வந்து ஒரு பிரான்ஸில் இருக்கிறேன். ஸோ இந்த ஐடி வந்து ஒரு போர்டில் இருக்குது. அதாவது வந்து இந்த இடம் வந்து ஒரு போலியான இடம், ஒரு சோஷியல் மீடியா. ஸோ நான் வந்து வந்த ஸ்டார்டில் ஒரு முகத்தால் தான் வந்த நான், இப்பயும் முகத்தில் தான் இருக்கிறேன். இருந்தாலும் நான் எல்லா மனுஷரோடையும் கதைக்கக்கூடாதுன்றதுக்காக கடவுள்ல ஒரு இடத்துல நான் வந்து தெளிவாக வசனமாக தமிழாக
தமிழ்ல பேசுகிறேன். என் தமிழ் வந்து உங்களுக்கு விளங்குதா விளங்கலையா தெரியல. ஸோ மன்னிச்சு கொள்ளுங்க. லியோன் ப்ரோ, நீங்கள் வந்து கூப்பிட்டதுக்காகவும் மேலே தூக்கினதுக்காகவும் தான் வந்து நான் இங்கே வந்து பேச வந்தேன் நான். ஸோ இங்கே வந்து பேசினது எல்லாமே வந்து எந்த கடவுள் பக்தி சார்பாக வந்து நான் 100% நான் ஏற்றுக்கொள்ளுவேன். நன்றி நன்றிங்க நான் ஐயா, மிக்க நன்றி. நான் விதைக்கிறதைத்தான் நான் அறுப்பேன். நான் எதை விதைக்கிறேனோ நான் அதை அறுப்பேன். ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஒரு விஷயம் இருக்குது, ஒரு கடவுள் சார்ந்த ஒரு விஷயம் இருக்குது. 2 விஷயம் ஐயா இருக்குது நன்றி இந்த நன்றிங்க ஐயா. உலகத்துல வந்து. நேரம் கருதி தளத்தை நிறைவு செய்யணும்னு நினைக்கிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நானும் கூட வந்து நிறைய காலம் பார்த்துருக்கிறேன். தப்பா கழிச்சிருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க. நன்றி நன்றி நன்றி. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, தளத்தை நிறைவு செஞ்சிருங்கம்மா. ஓமோ நன்றி தோஸ். நன்றிங்க ஐயா. நன்றி அம்மா. அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.